ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் மார்னிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கான டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கான வீடியோ. நான் சோயாபீன் மட்டர் புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு குக்கரில் விட்டுட்டு நான் ஹோல் கரம் மசாலா கூட ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பிரியாணி ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா எல்லாத்தையுமே பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக ப்ரௌன் ஆக வேண்டாம். ஸ்லைட்டாக ட்ரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் புதினா ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே நான் சோயாபீன் ப்ளஸ் மட்டர் இது பாயில் பண்ணி எடுத்துருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் இந்த ஷோ பண்ணின கப் அளவுக்கு தான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரை லெமன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். இது கூடவே தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எப்படி பிரியாணி செய்கிறோமோ அதே ஸ்டைலில் தான் இந்த புலாவும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க முன்ன. அண்ட் இதை நான் ஃபர்ஸ்ட்டு குக்கரு மூடலை, ஏன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் 2 விசில் போட போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நான் குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கிட்டேன். இந்த பன்னீர் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி பன்னீர் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா ட்ரையாக வெறும் புலாவ் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், அது கூடவே சாப் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் 1, அது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு தூவிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா காரத்துக்கு நம்ம நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதையுமே பொரிஞ்சுக்கிறதுக்கு கிண்டிட்டு அதையுமே சைடில் மூடி போட்டு வச்சுக்கிட்டேன். மீன்வாயில் இங்கே நான் ஃபிஷ் ஃப்ரையுமே பண்ணிக்கிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் மசாலா என் ஹஸ்பண்ட் தான் ஆட் பண்ணாங்க. என்ன மசாலான்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு அப்படி ரெசிபி தேவைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபின்னு போடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த மசாலா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக அரை கிளாஸை விட கம்மி ஊற்றி தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் இன்னும் குக் ஆக விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கொத்தமல்லியை தூவி விட்டு அதையுமே மூடி போட்டு வச்சுக்கிட்டேன். இங்கே நான் ஆல்ரெடி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அது தண்ணியில் போட்டுட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கரம் மசாலா அப்புறமா கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு நிறைய க்ரீம் போட்டேன். ஏன்னா க்ரீம் போட்டு பன்னீர் செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய க்ரீம் போட்டு பெரிய சைஸ் பட்டர் கட் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ பன்னீர் குழம்புமே முடிஞ்சிச்சு. இங்கே குக்கும்பர் சாலட், ஃபிஷ் ஃப்ரை, பன்னீர் குழம்பு, அப்புறமா ரைஸ். இதுதான் தேர்ஸ்டே டின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.